அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி போட்கா ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டேன். அது ஊறின உடனே மிக்ஸி ஜாரில் முந்திரி, பாதம், அரை கப் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சுத்தமாக பால் போடாதீங்க. ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் இல்லாத கோவா 50, முந்திரி பாதம் பேஸ்ட், கலர் பவுடர் 1 கிராம் சர்க்கரை, 2 ஸ்பூன் சூடான பாலில் குங்குமப்பூ போட்டுக்கோங்க, ஏலக்காய், 100 கிராம் நெய். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கனமான பாத்திரத்தில் அந்த பேஸ்ட்டை போடுங்க. பாதம் முந்திரி இது அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஆனால் அடி பிடிக்கும். நல்லா விடாமல் இது பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கிண்டுங்க. விடாமல் ஆட்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் இது கோவா, சர்க்கரை இல்லாத கோவா இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கரையிற வரைக்கும். அது கரைஞ்சதும் பூந்தி பவுடர் சொல்கிறேன், மறந்துட்டேன் நான். பூந்தி பவுடரும் போட்டுருங்க, ஒரு சிட்டிக்கை. அப்புறம் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யும் போடுங்க. நெய் போட்டுட்டு குங்குமப்பூ ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இது கூட நான் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸ்டாப் பண்ணிவிடுவா இதோட.